கேபிட்டல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு பைசா சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, பைசா தொலைக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். இதை மாதிரி ஸ்கேமில் தொலைக்காதீங்க. இதை மாதிரி யாராவது சொன்னாலே சிரிச்சுட்டு வந்துடுங்க. இது நடக்காது. நீங்கள் சம்பாதிச்சா பைசா கொடுக்க மாட்டான், தொலைச்சா பைசா கொடுத்துட்டே இருக்கணும். பைசா கொடுக்கணும்னா வீட்டில் வந்து கழுத்தில் கத்தி வைப்பாங்க. இது மோஸ்ட்லி வடக்கன்ஸ் கிட்ட தான் இருந்தது. ஓகே, இப்போ வந்து அந்த இடத்துல எல்லாம் ஏமாற்றி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி ஃப்ரெஷ் ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய ஆப் வேறு வந்திருக்கு, ஏமாத்துற ஆப்பு, ஃபினான்சிங் ஆப்பு. அங்கே கடன் வாங்கி அந்த பைசா வாங்கணும்னு போட்டு முட்டத்தை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போவீங்க, அந்த பைசாவும் தொலைப்பீங்க. இது டப்பா ட்ரேடிங் ஒரு பெரிய ஸ்கேமு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். போன அப்டேட்டில் ஸ்கேம்ஸை பற்றி பேசியிருப்போம், ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருப்போம். இதுக்கே நிறைய ரெஸ்பான்ஸு. ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 20லேருந்து 25 ஃபோன் கால். நான் 2 லட்சம் தொலைச்சேன், ஒருத்தர் வந்து 36 லட்சம் தொலைச்சேன். இது மாதிரி பல கதை சொல்லிட்டு இருக்காங்க. கேட்குறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த பாட்காஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் என்ன பண்ணுறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். களவும் கற்றும் மர இல்லையா? ஸோ எங்கெங்கே ஏமாத்துறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சேஃபாக இருக்கலாம். அவேர்னஸ் ப்ரொசீட்ஸ் சேஞ்ச். இதை முதல்ல புரிஞ்சுங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் பார்த்துருவோம். முதல்ல டப்பா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இப்போ செபியில் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து 15 லட்சம் இருந்தால் தான் நிஃப்டி ஒரு லாட் வாங்க முடியும், ஒரு ஸ்டாக் வாங்க முடியும். ஆக்சிஸ் பேங்க் வாங்கணும் அப்படின்னாக்கா 15 லட்சம் உங்களுக்கு கேபிட்டல் வேணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுதுனாக்கா, மக்களை எங்கிட்ட 15 லட்சம் இல்லை, நான் இவ்வளோ நாளாக வந்து கம்மியான கேபிட்டல் ட்ரேட் பண்ணிட்டேன், இனிமேட் என்ன ட்ரேட் பண்ண முடியாது, வேறு எங்கே கம்மியான கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இந்த செபியில் வந்து 15 லட்சம் ஆக்கினதால இந்த சின்ன கேபிட்டல் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டப்பா ட்ரேடிங் அப்படின்னு போயிட்டு விழுறாங்க. ஸோ முதல்ல இந்த டப்பா ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டுவலாக புரிஞ்சுப்போம். என்ன எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்போம். தட் பி ஒன் பர்சன். இவங்க வந்து என்எஃப்சியில் இருக்கிற ட்ரேடிங் ஆப் மாதிரியே, ஜீரோதில் இருக்கிற ட்ரேடிங் ஆப் மாதிரியே MT4 MT5 அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த MT4 MT5 பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருவார். எவ்ரிதிங் வில் லுக் ரியல். உங்களுக்கு ஒரிஜினல் ஆப்பில் என்ன இருக்கோ அதை விட பெட்டர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். சார்ட் இருக்கும், டேட்டாலாம் ஸ்ட்ரீம் லைன் சூப்பராக வரும், நிறைய ட்ரிகர்ஸ் கொடுப்பாங்க. இவங்களே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்லாம் ஒர்க்கும் ஆகும். ஓகே, இது மாதிரி நிறைய உங்களுக்கு எனபிள் பண்ணுறாங்க. முதல்ல உங்களுக்கு கூடும்போது, சார் 1000 ரூபா கொடுத்து ஆரம்பிங்க சார், 500 ரூபா கொடுத்து ஆரம்பிங்க சார், 500 ரூபா போச்சுன்னு என்ன சார், வந்தால் உங்களுக்கு பெரிய பைசா, போனால் 500 ரூபா தானே சார் இப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுப்பாங்க. ஓகே, எப்படி இந்த ஏஸ்23 ரம்மி சர்க்கிள் இதெல்லாம் இழுக்கிறாங்களோ, முதல்ல ஏஸ்23 ரம்மிக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 10,000 ரூபா என்ரோல்மெண்ட் கிரெடிட் அப்படின்வாங்க. நீங்கள் என்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு 10,000 ரூபா கிரெடிட், அந்த 10,000 வச்சு ரம்மி விளாடலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. டப்பா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் கொடுத்தாலும் நீங்கள் 500 ரூபா கட்டினா போதும், உங்களுக்கு 2,000 ரூபா கிரெடிட் கொடுக்கலாம், இந்த 2,500 வச்சுட்டு நீங்கள் வந்து 10,000 பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஸோ 10,000 பண்ணுற வரைக்கும் உங்களை விட்ரா பண்ண விட மாட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, சார் நீங்கள் 1 லட்சத்தை ரீச் பண்ண பிறகு தான் சார் உங்களை விட்ரா பண்ண முடியும், 10,000லாம் என்ன சார் பைசா அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் 1 லட்சம் சம்பாதிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 10,000 வந்துடுச்சு, 10,000த்துக்கு விட்ரா பண்ணுறது, 1 லட்சம் அனுப்பி விட்ரா பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் ரியல் மணி பம்பின் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் பைசா தொலைக்க ஆரம்பிச்சிருவீங்க. தொலைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு திருப்பி என்கரேஜ் பண்ணுவான், முதல்ல தட்டி கொடுப்பான். ஓகே, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் பைசா சம்பாதிச்சா பைசா கொடுக்க மாட்டான், பைசா தொலைச்சா பைசா எடுத்துப்பான். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் டப்பா ட்ரேடிங்கோட கான்செப்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ட்ரேட் டசன்ட் ஹேப்பன். நீங்கள் பண்ணுற ட்ரேடு நிஃப்டியோட எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அடிக்காது. ஓகே, இவங்க வந்து தனியாக ஒரு சர்வர் வச்சுட்டு இருப்பாங்க, MT4 MT5 சர்வர் வச்சுட்டு இருப்பாங்க. இதில் மார்க் ட்ரேடிங் நடக்கும். ஃப்ரண்ட் பேஜ்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பேஜ்ன்ற ஆப்பில் பைசா மட்டும் அன்ரியல். ஓகே, மற்றெல்லாம் ரியல். டேட்டாவோ நீங்கள் பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ எல்லாமே ரியல். ட்ரேடிங் வியூலையும் மார்க் ட்ரேடிங் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இது ஒரு மார்க் ட்ரேடிங் ஆப். நீங்கள் கொடுக்குற பைசா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகாது. நீங்கள் ட்ரேட் பண்ணுற ட்ரேட்ஸு பையோ செல்லோ இட் வில் நாட் ஹிட் தி NSE சர்வர். ஸோ இவங்க தனியாக பேரலாக ஒரு மார்க் ட்ரேடிங் ஆப் வச்சுக்கிட்டு அந்த ஆப்பில் உங்களை என்ரோல் பண்ண சொல்லுவாங்க. ரியல் கிரெடிட்லாம் காமிக்கும், எல்லாம் கரெக்டு, எல்லாம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு மார்க் ட்ரேடிங் ஆப். இதை வச்சுக்கிட்டு பெரிய ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டப்பா ட்ரேடிங் கான்செப்ட் எப்படின்னாக்கா, ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் பைசா அவனுக்கு முதல்ல பைசா கொடுத்துடணும், கொடுத்துட்டு நிஃப்டி வாங்கு அப்படின்னு சொன்னால் வாங்கிடுவான். 1 லட்ச ரூபாய்க்கு உங்களை 10 லாட் கூட வாங்க விடுவான். அவனுக்கு தெரியும் மக்கள் வந்து 90 to 93% ஆஃப் தி பீப்புள் லூஸ் மணி இன் தி மார்க்கெட் அப்படின்னு தெரியும். ஸோ அவங்கிட்ட வர
100 பேர் வராங்கன்னா 100 பேரில் 93% பீப்புள் தொலைச்சிருவாங்க, 7% பீப்புள் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க, 1 லட்சத்துக்கு உங்களை 10 லாட் 20 லாட் கூட வாங்க விட்ருவான். நீங்கள் தோத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த 1 லட்ச ரூபா அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, டெய்லி ஒரு 5000 தொலைக்கிறீங்க, 2000 தொலைக்கிறீங்க, இல்லாட்டி 30,000 தொலைக்கிறீங்க அப்படின்னாக்கா சார் உங்களுக்கு தட்டி கொடுப்பான், என்கரேஜ் பண்ணுவான். சார் நாளைக்கு பிடிச்சலாம் சார், நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ்லாம் தெரியாமல் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து நான் வந்து உங்களுக்கு 5000 ரூபா போனஸ் தரேன் சார், ப்ரோக்கரேஜ் கிரெடிட் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி உங்களை ட்ரேட் பண்ண வைப்பான். 1 லட்ச ரூபா காலியாகிற வரைக்கும் ட்ரேட் பண்ண அனுப்புவான். நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்க, போய் கேட்டிங்கனாக்கா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலைங்க, என்னால் இந்த பைசா கொடுக்க முடியாது அப்படின்றான். ஸோ பைசா தோத்தா அவன் பைசா, உன் பணம் பணம், என் பணம், ஏன் பணம் ஏன் பணம், இதான் கான்செப்ட். ரொம்ப கிளியராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபா பைசா போடணும், உங்களை 10 லாட் 20 லாட் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுவான். நீங்கள் பைசா தொலைச்சின்னா உங்களை என்கரேஜ் பண்ணுவான், 2000 ரூபா கிரெடிட் பண்ணுவான், ப்ரோக்கரேஜ் நீ கட்ட வேணான்னுவான். ஸோ நீங்கள் தப்பி தவறி 5000 ரூபா தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வராமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? சார் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கிரெடிட் கொடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிப்பான். உங்களுக்கு 1 லட்ச ரூபா தொலைக்கிற வரைக்கும் அலோவ் பண்ணுவான். அதுக்கப்புறம் சார் நீங்கள் வந்து 10 லாட் தான் சார் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த வாட்டி 1 லட்சத்துக்கு உங்களை 30 லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்வான். இன்னொரு 1 லட்சம் 2 லட்சம் எங்கேயாவது பர்சனல் லோன் வாங்கி, இப்போ நிறைய ஆப் வேறு வந்திருக்கு, ஏமாத்துற ஆப்பு, ஃபினான்சிங் ஆப்பு, அங்கே கடன் வாங்கி அந்த பைசா அங்கே போட்டு விட்டத்தை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போவீங்க, அந்த பைசாவும் தொலைப்பீங்க. இது டப்பா ட்ரேடிங் ஒரு பெரிய ஸ்கேமு. இது ஒரு சிண்டிகேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அதில் இருப்பாங்க, ஒரு நம்ப தகுந்த ஆளாக இருப்பாங்க. அவர் பெரிய பணக்காரராக இருப்பார், அவர் வந்து என்ன சொல்லுவார், பெரிய ஷாப் வச்சுட்டு இருப்பார். இவர் ஏமாற்றுவாரா, வெள்ளத்தோல்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் ஏமாற்ற மாட்டாருங்க, எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் வந்து ஒருத்தர் ஒரு 5 கோடி இருக்கும், 100 கோடி வர வரைக்கும் தெளிவாக இருப்பார், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார் இல்லையா? ஸோ இதை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவுட் சைட் லீகல் ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியும், நீங்கள் போலீஸ்கிட்ட கூட போக முடியாது அப்படின்னு தெரியும் இல்லையா? அதனால் உங்களை க்ளீனாக ஏமாற்றி விட்டுருவோம். ஸோ இந்த டப்பா ட்ரேடிங் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை மாதிரி யாராவது சொன்னாலே சிரிச்சுட்டு வந்துடுங்க. இது நடக்காது. நீங்கள் சம்பாதிச்சா பைசா கொடுக்க மாட்டான், தொலைச்சா பைசா கொடுத்துட்டே இருக்கணும். பைசா கொடுக்கலன்னா வீட்டில் வந்து கழுத்தில் கத்தி வைப்பாங்க. ஓகே, நீங்கள் போய் பைசா கேட்டிங்கனாக்கா கத்தி வைப்பாங்க. ஓகே, 2 இடத்துலையும் உங்களுக்கு டேஞ்சர் தான். ஸோ அதனால் டப்பா ட்ரேடிங் அப்படின்ற கான்செப்டே அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது மோஸ்ட்லி வடக்கன்ஸ் கிட்ட தான் இருந்தது. ஓகே, இண்டோர், ஜெய்ப்பூர், டெல்லி, பீகார், இந்த இடத்துல நிறைய இருந்தது. இப்போ வந்து அந்த இடத்துல எல்லாம் ஏமாற்றி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி ஃப்ரெஷ் ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய யூடியூப் அனலிஸ்ட்டு, ஈவன் சன் டிவியில் கூட கொஞ்சம் இதை பற்றி நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களாம் சுதாரிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 7.5 கோடி பேர் பார்க்கல, இது வரைக்கும் ஒரு 1 கோடி பேர் தான் பார்த்துருக்காங்கன்னு வச்சுங்க இந்த வீடியோஸை. இன்னும் 6.5 கோடி பேருக்கு இந்த விஷயம் போய் சேர்கிறதுக்கு முன்னாடி இவங்க டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஸ்வலாக ஒரு நாளைக்கு 1 கால் 2 கால் வரும். இப்போ ஒரு நாளைக்கு 50 கால் 60 கால் வருது. ஓகே, தே ஆர் ஷூர் இது எல்லாம் சீக்கிரம் ரீச் ஆகிடும், மக்கள் முழிச்சுருவாங்க. மக்கள் முழிச்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு எல்லோரும் ரீச் பண்ணணும், எவ்வளோ கிடைக்கிறதோ சுருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு 1 கால் 2 கால் வரும். இப்போது ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 கால் வருது மினிமம். ஓகே, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுறாங்க. ஃபோன் எடுத்து 1 அமைக்கினாக்கா 1 அமைக்கலாம், 8 அமைக்கலாம், 9 அமைக்கினாலும் போய் சேர்ந்துருது. அவன் போய் ஃபோன் பண்ணி பேசுகிறான், கிளியர் தமிழில் பேசுகிறான், உங்கள் ஸ்லாங்கில், மதுரைன்னா மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறான், திருநெல்வேலினா திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுகிறான், மெட்ராஸ்னா மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசுகிறான், தமிழ்லேயே பேசுகிறான், உங்கள் சொந்தக்கார மாதிரி பேசுகிறான், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி பேசுகிறான். எல்லாம் பேசிட்டு உங்களை சூப்பராக ஏமாத்துறாங்க. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் இல்லை அப்படின்னா யூ ஆர் டெட் ஃபார் தி மார்க்கெட் இன் தி லிட்டரல் சென்ஸ். பைசா இல்லைனா போய் ட்ரேட் பண்ண முடியாது இல்லை. ஸோ நீங்கள் வந்து சார் இந்த ப்ரோக்கர்ட் அக்கௌண்ட் வச்சுட்ருக்கேன், 2005 ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த 18-19 வருஷத்தில் நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ப்ரோக்கரேஜே கொடுத்துருப்பேன், இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ப்ரோக்கர்கிட்ட சார் இன்றைக்கி என்கிட்ட பைசா இல்லை, ஒரு 2 நாள் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னா அலோவ் பண்ண மாட்டான். நேத்தி கதை, இன்றைக்கி பைசா இருந்தால் வா, இல்லாட்டி கிளம்பு அப்படின்றான் இல்லையா? ஸோ கேபிட்டல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு பைசா சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, பைசா தொலைக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். இதை மாதிரி ஸ்கேமில் தொலைக்காதீங்க. இதை மாதிரி தெர் ஆர் மெனி அதர் ஸ்கேம்ஸ், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீரீஸை விடாமல் பார்த்துருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டேட்டா இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு கோல்டோ இல்லையோ, இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ்க்கு பயங்கர கோல்டு. ஓகே, உங்களோட டேட்டா எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இல்லைன்னா கூட சார் முந்தானி தான் சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, எனக்கு தெரியும் சார் அப்படின்னு பேசுகிறாங்க. ஓகே, அந்தளவுக்கு டேட்டா வச்சுட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.
இதுக்கு அடுத்து வர வீடியோவும் பாருங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அவங்கள சொல்லுங்கள், பேசுங்க. எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்ற வீடியோவும் அடுத்ததில் வரும். இதை பார்த்துட்டு சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.